அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன். அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம பார்க்க போற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த சனியினுடைய வக்ர பெயர்ச்சி. இப்ப நம்ம தொடர்ச்சியா நம்ம வீடியோ வரும், அதை கண்டினியூவா பாருங்க. இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா, ஆயுள்காரகன், கர்மக்காரகன் சொல்லக்கூடிய அந்த சனி பகவான், அவர் பெயர்ச்சி பாத்தீங்க அப்படின்னா 3வது மாசம் 29ஆம் தேதி கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியானார். இப்ப மீன ராசியிலேயே பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரமாகிறார். அவர் வக்ரமாகக்கூடிய காலம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆனி மாசம் 29ஆம் தேதி, அதாவது 13/7/2025 அன்னைக்கு வக்ரம் ஆரம்பிச்சு, வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம், அதாவது வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாள் ஐப்பசி மாசம் 12ஆம் தேதி 28/11/2025 தான் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்ப இந்த இடைப்பட்ட காலம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 மாசம் பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரத்திலேயே இருக்காரு. ஒரு கிரகம் நார்மலா இருந்தா நமக்கு என்ன பலனை தருமோ அதே பலனை வக்ரமாகக்கூடிய கிரகம் என்ன பலனை கொடுக்கும். இந்த விஷயத்த நம்ம ஒவ்வொரு ராசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம். இப்ப இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா 9 கிரகங்கள். இந்த 9 கிரகத்திலையுமே பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது அப்படிங்கிறது நிழல் கிரகம் அப்படின்னு சொல்றோம். இதுல அசுப கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது இந்த சனி பகவானும் கூட. எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரகத்தை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். அவர் வக்ரம் ஆனா என்ன பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயம் இந்த 12 ராசிக்குமே நம்ம விரிவா பார்க்கலாம். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, இந்த தனுசு ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான். பொதுவா இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பீர தோற்றம் அவங்கள்ட்ட கண்டிப்பா இருக்கும். ஆண் ராசி கூட, ஒரு பெண்ணா இருந்தாலும் கூட அவங்களுடைய ஆளுமை திறன் பாருங்க, இந்த தனுசு ராசி அன்பர்கள் எல்லாருமே ரொம்ப டேலண்டா தெளிவா இருப்பாங்க. பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசிக்கு இன்னைக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானமான மகர ராசியும், கும்பரம் 3ஆம் இடமான சகோதரஸ்தானமான 3ஆம் இடமான கும்பராசியும் உள்ள அதிபதி சனி பகவான். அவரு 4ஆம் இடத்துல போய் குருவுடைய வீட்டிலேயே மீன வீட்டுல இருக்காரு. அவர் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று இருக்காரு. இந்த வக்ரம் பெறக்கூடிய காலம் எப்படி இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இப்ப இந்த தனுசு ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் 2ஆம் இடம் அதிபதி அப்படிங்கிறதுனால பொதுவா சனி அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாவ கிரகம், கொடூர பாவி அப்படிங்கிறத நம்ம கணக்குல எடுக்கிறோம். இந்த கொடூர பாவி நமக்கு நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா? உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா விதி ஜாதகம் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். இந்த விதி ஜாதகத்துல லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ நல்ல நிலையில் இருந்தால் இந்த கிரகங்களுடைய தசாபுத்தியோ கெட்ட கிரகங்களோ என்ன பண்ணாலும் ஒரு பாதிப்பும் வராது. பொதுவா எப்படிப்பட்ட ஜாதகரா இருந்தாலும் இந்த சனியினுடைய தாக்கம், 7.5 சனியினுடைய வருது, விரையச்சனி ஆரம்பிக்குது அப்படின்னாலே தன்னை அறியாத ஒரு பயங்கலந்த பக்தியும் கூட வந்துடும் அதுக்குள்ள. அப்படி எப்படி இருக்கும்? கண்டிப்பாக பாத்தீங்க அப்படின்னா பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலுமே என் சூழ்நிலை விரிவு பண்ண வேண்டாம், அப்படியே ஓட்டுவோம்னு நினைக்கிறவங்களும் உண்டு. ஒரு சிலருக்கு மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பும் உண்டு. நம்ம இந்த 12 ராசிக்கும் சொல்லக்கூடிய பலன் பாத்தீங்க அப்படின்னா பொது பலன் மட்டுமே. அவரவருடைய தசாபுத்தி, அவர்களுடைய விதி ஜாதகத்தை வச்சு கணக்கு எடுத்துக்கோங்க. அது ரொம்ப துல்லிதமா இருக்கும். இது ஒரு 50% பொருந்தலாம், 20% பொருந்தலாம், 100% கூட பொருந்தி வரலாம். இந்த தனுசு ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் பயணம் செய்யக்கூடிய இந்த காலம் வக்ரமாகிறது. பழைய வீடு நல்லா தெரிஞ்சுக்குங்க, பழைய வீட்டை இடிச்சு கொஞ்சம் சரி பண்ணுவீங்க, பழைய வீடா வாங்குவீங்க, வண்டி வாகனம் வேலை பார்ப்பீங்க, பழைய வண்டி வாங்குவீங்க. இந்த மாதிரிலாம் ஒரு சிலருக்கு அமையும்.
வண்டி வாகனங்கள் பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் அப்படின்னாலே இயற்கையிலேயே கண்டிப்பா நல்ல நிலைமையில இருந்தா அவங்க வண்டி வாகனம் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு அமைப்புக்குள்ளதான் இருக்கும். டூ வீலர்னாலும் இல்லாம இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு காலகட்டம் டூ வீலர் இல்லாம யாருமே இல்லை, அப்படி போயிடுச்சு. ஆனா இந்த சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற. சனியினுடைய 1, 5, 9 இல்ல சுபஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா அதனுடைய தன்மை அப்படிங்கிறது வேற. இன்னைக்கு நடப்ப சுட்டி காட்டக்கூடிய விஷயம் தசாபுத்தி தான். உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனும் உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான். குரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல களத்திர ஸ்தானத்துல இருக்கு. கணவனால மனைவிக்கு, மனைவினால கணவனுக்கு உள்ள ஒரு ஒற்றுமை குறைபாடுகள் ஏதாவது இருந்திருந்தாலும் நல்ல மாற்றங்கள் உருவாயிருக்கும் 5வது மாசத்துக்கு மேல. குரு இருக்கக்கூடிய இடத்தை விட வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம். உங்களுடைய ராசியை பாக்குறாரு, உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் பாக்குறாரு, 11ஆம் இடத்தை பாக்குறாரு. குரு பார்க்க கோடி நன்மை. திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகும். 2ஆம் தரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்தையும் பாக்குறதுனால 2ஆம் தரம், மூத்த சகோதரம், இது எல்லாமே நல்ல வாய்ப்புக்குள்ள வரணும். உங்களுடைய ராசியை பாக்குறதுனால இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பலன் கிடைச்சாகணும். அஷ்டமச்சனி காலங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சனி பயிற்சியில இருந்து 3வது மாசம் 29ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு சனி வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி. உங்களுடைய ராசிக்காக 4ஆம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி. இந்த அர்த்தாஷ்டம சனி வந்து பாத்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கத்துல எப்படியா இருந்தாலும் ஒரு 50% வேலை செய்யுது. 50% வேலை செய்யறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி அப்படின்னாலே இன்னைக்கு வக்ரத்துல இருக்காரு. இந்த குரு அப்படிங்கிறது 7ஆம் பார்வை, உங்களுக்கு டைரக்டான பார்வை. லக்னத்துல குரு இருந்து என்ன இயக்குவாரோ அதே இயக்கத்தை வந்து 7ஆம் பார்வையில இருந்து இருக்கக்கூடிய ஒரு பார்வைக்கு பலன் உண்டு. எந்த விஷயமா இருந்தாலுமே. அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 3ஆம் இடத்தையும் பாக்குறாரு. ராகு இருக்கக்கூடிய இடத்தை குரு பாக்குறாரு. ராகு குரு இணைவு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வெளிநாடு போவீங்க. வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. வெளிநாட்டு வருமானங்கள் வரும். 3, 7, 11 அப்படியே வேலை செய்யும். அப்ப 3ஆம் இடத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். இப்ப குரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைக்காரகன். ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தையின் மேலதான் அந்த குருவினுடைய பார்வை விழும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவருக்கு ஜாதகம், விதி ஜாதகம் நல்லபடியா அமைஞ்சிருச்சு அப்படின்னா, லக்னமோ லக்னாதிபதியோ நல்ல ஸ்ட்ராங்கா அமைஞ்சிட்டாரு அப்படின்னா, ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா பேஸ்மெண்ட்டை முதல்ல அதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த பேஸ்மெண்ட்டம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அந்த பில்டிங் ஆட்டம் காணாது. அப்ப எத்தனை கெட்ட கிரகங்கள், எத்தனை நல்ல கிரகங்கள், தசாபுத்திகள், என்ன ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலும் இவர் பயப்படுவாரா? பயப்பட மாட்டார். அவருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படின்னு நினைச்சு அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாப்ல. அப்ப எப்படி இருக்கும்? இதை பொறுத்தளவுக்கு இந்த தனுசு ராசிக்கு இன்னைக்கு வந்து குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பாக்குது. 11 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும் பணம், சேமிப்பு. இப்ப சுக்கிரன் தான் பணத்துக்கு சொந்தக்காரன். அதே இது பெரும் பணத்துக்கு சொந்தக்காரன் குரு. அப்ப அந்த பெரும் பணம் ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதலீடு பண்ணிருக்கீங்க, ஷேர் மார்க்கெட்ல போட்டிருக்கீங்க. அது வருமா? ஏதாவது பிரச்சனை ஆகுமா? இல்ல வெளியில குடுக்கல் வாங்கல் வச்சிருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். குரு ஸ்தானத்துல உள்ளவங்க, குருமார்கள், ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், இந்த மாதிரி உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனுசு வீட்டு அதிபதி அப்படிங்கிறதுனால, 2ஆம் வீட்டு அதிபதி அவர் வக்ரமாகிறதுனால நிதானமான பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பா தேவைப்படும். இல்லை அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனையா வந்து நிற்கும். கவனம் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 11ஆம் வீட்டுல வந்து குரு பாக்குறாரு. 11ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6ல இருக்காரு. 6ல இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலத்துல இருக்காரு. அப்ப இந்த சுக்கிரன் வந்து ஒரு வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்கிரன் தான். சுக்கிரன் ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் அப்படின்னா மனைவின்னு அர்த்தம். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண் ஜாதகத்துல வந்து கணவன் அப்படிங்கிறது செவ்வாயை சொல்லுவோம். ஆனா 7 அப்படிங்கிறது யாரு? 7ஆம் வீட்டு அதிபதிங்கிறது யாரு? அதுதான் கணவன் மனைவியா மாறிக்கும்.
அப்ப இவரை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரன் சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், ஆடம்பரமான வாழ்க்கை, அழகான ஒரு வாழ்க்கை, அழகு நிறைந்த. இப்ப லக்னத்துக்கு 7ல வந்து சுக்கிரன் இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மனைவி அமைவாக, நல்ல கணவன் அமைவாக, இந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு உண்டு. அப்போ உங்களுக்கு 7ஆம் பார்வை 7ல குரு இருக்கிறதுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இடத்துக்கு சிறப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி. அவர் பார்க்குற பார்வை சிறப்பு. அதை நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். அதனால இந்த 9ஆம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் இருக்காரு, 6ல சுக்கிரன், 3ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு இருக்காரு. இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு பண்ணுமா அப்படின்னா, சனி கிரகம் வந்து சனி கொடுக்க யார் தடுப்பார்னு ஒரு கணக்கு இருக்கு. உங்களுடைய நேரம் நல்லா இருந்து உங்களுடைய நல்ல ஒரு விஷயங்கள் நடக்குது, சனியினுடைய பார்வையில இருக்கிய, சனி திசை ஓடுது, சனி புத்தி ஓடுது, அது சுபமான இடத்துல இருந்து ஓடுது அப்படின்னா இந்த வக்ரமாகக்கூடிய ஒரு நேரம் கண்டிப்பா பிரச்சனை ஏற்படும் இல்லையா? சனி தசை ஓடிக்கிட்டு இருக்கு, இல்ல சனி புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. சனி புத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரமாகிறது அப்படிங்கிறது பிரச்சனை உண்டு பண்ணும். ஆனால் இந்த 4.5 மாசத்துக்கு 12 135 நாள், அதாவது 4.5 மாசம் அப்படிங்கிறது இந்த 135 நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை. சனி தசை சனி புத்தி ஒரு நாள் இல்ல அப்படின்னா பயப்படணுங்கிற ஒரு அவசியம் கிடையவே கிடையாது. அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசியில வந்து மூல நட்சத்திரம், முதல் நட்சத்திரங்கிறது மூல நட்சத்திரம். 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இந்த தனுசு ராசியில. இந்த 4 பாதங்கள் மூல நட்சத்திரம். ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நெருமூலம் அப்படிலாம் ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. அதை நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் ஒரு கணக்கு, அதாவது மூல நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாமனார் உள்ள வீட்டுல நிறையவே பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் தவறுகள் அசம்பாவிதங்கள் நடந்ததில்லை. அது நல்லாவே இருக்கு. அவரவருடைய விதி ஜாதகத்தை அமைச்சு அதை பொறுத்து இந்த மூல நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. ஏன்னா மூல நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது பகவான். கண்டிப்பா விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, சனிக்கிழமை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு நீங்க தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமா அமையும் இந்த மூல நட்சத்திரத்துக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரத்துல உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து பாருங்க, ஒரு சிலருக்கு வந்து திருமண தடை காலங்கள் நிறைய இருந்தது. இந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில ரொம்ப வரன் அமைகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சிலருக்கு அமையும். இது எல்லாமே வந்து இந்த 12 ராசிக்குமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலனாகப்பட்டது பொது பலன் மட்டுமே. அவரவருடைய விதி ஜாதகத்தின் அமைவை பொறுத்துதான் நல்லது கெட்டதை முடிவு பண்ண முடியும். அதை பார்த்து நல்லது கெட்ட ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. இந்த பூராட நட்சத்திரம் வந்து நூலாடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தாலி பாக்கியம் இருக்கும், ஒரு சிலருக்கு தாலி பாக்கியம் இருக்காது. அந்த மாதிரிலாம் சொல்லி கணக்கு எடுக்கிறாங்க. இருந்தாலும் இந்த பூராட நட்சத்திரம் எல்லாருக்கும் கெட்ட விஷயமும் கிடையாது, எல்லாருக்கும் நல்ல விஷயமும் கிடையாது. எந்த நட்சத்திரமா இருந்தாலுமே உங்களுடைய இப்ப இந்த சனியினுடைய தாக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கர்மக்காரகன்னு சொல்றோம். கர்மம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்ஜென்ம பிறப்பு. இந்த முன்ஜென்ம பிறப்பை வந்து நம்ம அனுபவிக்க பிறந்திருக்க அந்த பிறப்புல இதுல நல்லது கெட்டது இன்ப துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் நம்ம அனுபவிச்சாலும் அதை அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளை கண்காணிச்சு நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒரு விஷயம் சனி பகவான். இந்த 7.5 சனின்னு ஒண்ணு வரல அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்கவே இருக்காது. அப்ப எப்படி இருக்கும்? இந்த 7.5 சனி காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பயம் கலர்ந்த ஒரு பக்தியை உருவாக்கிட்டு போயிடும். அப்ப அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப சிறப்பா இருக்கும். நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பாருங்கவே, இந்த 7.5 சனியினுடைய தாக்கத்துக்கு அப்புறம் நிறைய செலவு பண்ணக்கூடியவனா இருப்பேன், நிறைய வருமானம் பண்ணக்கூடியவா இருப்பேன், எல்லாமே விட்டுடுவாங்க. எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் ஒரு ஞானோதயம் அப்பத்தான் உதிக்கும். இந்த சனியினுடைய அந்த ஒரு விஷயத்த கொடுத்துருவாரு. அப்ப இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு. உத்திராட நட்சத்திரம் ஒரு பாதம் மட்டும். சூரியனுடைய நட்சத்திரக்காரர்கள், இந்த சூரியனுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு குருவோட சேர்ந்து சூரியனும் பார்க்கறதுனால இந்த மாசம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாசமாவே இருக்கு. இந்த உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சூரியனுடைய நட்சத்திரங்களால ஆளுமை திறன், பெண்ணா இருந்தாலுமே ஆளுமை திறன், 4 பேருக்கு ஹெட்டான ஒரு விஷயம், இந்த மாதிரிலாம் இருக்கும். கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையில ப்ரமோஷன் அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு உண்டு. சம்பள உயர்வு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு.
இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு சாதகமாகவே உள்ளது. நன்றி, வணக்கம்.